மக்காவின் அந்த அமைதியான இரவை சிந்தித்து பாருங்கள். பாலைவனத்தின் நடுவில் அமைதியாக இருந்த நகரம். வானத்தில் ஒரு பிரகாசமான நிலா ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அப்போது குறைஷ் மக்கள் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நீங்கள் உண்மையான இறைத்தூதர் என்றால் ஒரு அதிசயம் காட்டுங்கள் என்று சவால் விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக அல்லாஹ்வை நோக்கி துஆ செய்தார்கள். அந்த நொடியில் மனிதர்கள் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் நடந்தது. வானத்தில் இருந்த அந்த நிலா திடீரென 2 பாகமாக பிளந்தது. ஒரு பகுதி ஒரு மலையின் பக்கம், மற்றொரு பகுதி இன்னொரு மலையின் பக்கம் தென்பட்டது. மக்கா மக்கள் அதிர்ச்சியுடன் வானத்தை பார்த்தார்கள். சிலர் உடனே உண்மையை உணர்ந்து நம்பினர். ஆனால் சிலர் இதையும் மந்திரம் என்று மறுத்தார்கள். பின்னர் அந்த 2 நிலா துண்டுகளும் மெதுவாக மீண்டும் ஒன்றாக இணைந்தன. சகோதரர்களே, இது ஒரு கற்பனை கதை அல்ல. அல்லாஹ் தனது புனிதமான குர்ஆனில் சூரா அல் கமரில் கூறுகிறார். இது அல்லாஹ் தனது தூதருக்கு கொடுத்த மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று. சுபஹானல்லாஹ். நீங்களும் சுபஹானல்லாஹ் என்று கமெண்ட் பண்ணுங்க.